வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருக்கும் பணம் சம்பாதிக்கணும், வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனா சில சமயம் எவ்வளவு உழைச்சாலும் பணம் நம்மிடம் சேராமல் கை நழுவி போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இது ஏன் தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கிற ஆற்றல் சரியாக இல்லைன்னா பண வரவுல தடை ஏற்படும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரத்தின் படி பணத்தை ஈர்க்கக்கூடிய 6 முக்கிய பொருட்கள் பத்தி பார்க்க போறோம். உங்க வீட்ல இந்த பொருட்கள் இருந்தா கண்டிப்பா செல்வம் பெருகும்னு நம்பப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தோட அடிப்படையிலானது. இதையெல்லாம் நம்பிக்கையோடவும் நல்ல எண்ணங்களோடவும் நீங்க கடைபிடிச்சா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். ஆனா வெறும் பொருட்கள் மட்டும் இருந்தா போதாது, கூடவே நம்ம உழைப்பும் நேர்மையான எண்ணங்களும் ரொம்ப முக்கியம். வாங்க நேரம் கடத்தாம வீடியோக்குள்ள போலாம். 1. காமதேனு சிலை அல்லது கன்றுக்குட்டியுடன் இருக்கும் பசுவின் சிலை. காமதேனு என்பது புனித பசுவின் தெய்வீக வடிவம். வாஸ்துல பசுமாடு, குறிப்பாக கன்றுக்குட்டியோடு இருக்கிற பசு செல்வத்தோட அடையாளமா பார்க்கப்படுது. வீட்ல பசுவோட படம் அல்லது சிலை வைச்சா அது செல்வ செழிப்பு மற்றும் தாயின் அன்பு ஆகியவற்றை ஈர்க்கும்னு நம்பப்படுது. இந்த சிலையை வீட்டு வாசல்ல, வரவேற்பறையில அல்லது பூஜை அறையில வைப்பது ரொம்ப நல்லது. வீட்டு வாசலில் பசு வருவது அல்லது பசுவுக்கு உணவு கொடுப்பது வாழ்வில் புனிதத்தையும் பண வரவையும் கொண்டு வரும்னு நம்பப்படுது. பொதுவாக வாழைப்பழங்களை பசுவுக்கு தானமாக கொடுப்போம். அது கூடவே பச்சை நிறத்திலான உணவுகளை வழங்குவது சிறந்தது. அதாவது அருகம்புல் அல்லது கீரை வகைகளை தானமாக வழங்கலாம். இந்த சிலையை வடகிழக்கு பக்கம் வைப்பது சிறந்தது. 2. தேனீ. தேனீக்கள் கடின உழைப்பு, ஒற்றுமை மற்றும் சேமிப்புக்கு உதாரணம். வீட்ல தேனீக்கள் வருதல், தேன் கூட அமைவது நல்ல சகுனம்னு சொல்வாங்க. தேனீயின் படம் அல்லது தேன்கூடு சிலையை வீட்டு வடகிழக்கு திசையில் வைத்தால் அது தொடர்ச்சியான வருமானத்தையும் சேமிக்கும் பழக்கத்தையும் கொண்டு வரும்னு நம்பப்படுது. 3வது பொருளை பார்ப்பதற்கு முன்னாடி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு வாய் விட்டு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஐம்புலன்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளோட நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். அதுக்காக தான். 3. சங்கு. சங்கு என்பது இந்து மதத்தில் மிகவும் புனிதமான ஒரு பொருள். மகாலட்சுமியோட அம்சமா இது பார்க்கப்படுது. குறிப்பாக வலம்புரி சங்கு செல்வம், ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி கொண்டது. இதை தினமும் பூஜை அறையில வைச்சு சுத்தம் செஞ்சு சங்கல தண்ணி விட்டு பூஜை செஞ்சா பணவரவு அதிகரிக்கும் சொல்வாங்க. அப்படி இல்லனா உங்க வீட்டு வரவேற்பறையில வடமேற்கு பக்கம் வைக்கும்போது அது செல்வம், அமைதி, சுபீட்சம் போன்ற நல்ல அதிர்வுகளை உருவாக்கும். 4. மயில் இறகு. மயில் இறகு செல்வத்தின் கடவுளான திருமாலின் அவதாரமாக கருதப்பட்டும் ஸ்ரீ கிருஷ்ணரோட தொடர்புடையது. இதை வீட்ல வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது. எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி மயில் இறகுக்கு இருக்கு. இதை நீங்க உங்க பூஜை அறையில, வரவேற்பறையில, பணப்பெட்டியில அல்லது வீட்டு வாசலில் வைப்பது நல்லது. மயில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் வாகனமும் கூட. எனக்கு பிடித்த கடவுள் மற்றும் குலதெய்வம் முருகப்பெருமான். உங்களுடைய குலசாமி யார் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். 5. குபேரன் மற்றும் யானை சிலைகள். குபேரன் செல்வத்துக்கு அதிபதி. அவரது சிலை வீட்ல அல்லது ஆபீஸ்ல வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது. குபேர சிலைகளை எப்பவும் வடக்கு திசையை நோக்கி வைக்கணும். இது உங்க வீட்ல பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை பலப்படுத்தும். யானை சக்தி மற்றும் அதிர்ஷ்டத்துக்கு அடையாளம். யானை வீட்டின் உள்ளே நுழையும்படி வாசல் பக்கமா யானை சிலை அல்லது படங்களை வைத்தா அது செல்வத்தை உள்ளே கொண்டு வரும்னு நம்பப்படுது. யானை சிலையை வடகிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லது. சீன வாஸ்துவின் படி ஆமை, தவளை மற்றும் லாஃபிங் புட்டா சிலைகள் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. ஆமை மற்றும் தவளை சிலை உங்க வீட்டுக்கு செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை கொண்டு வரும். 3 கால்கள் கொண்ட தவளை வாயில் ஒரு நாணயத்துடன் இருப்பது மிகவும் விசேஷமானது. இதை நீங்க உங்க வீட்டு வாசலில் உள்ளே நுழையும்படி தரையை விட உயரமான இடத்துல வைக்கணும். இந்த சீன வாஸ்து பொருட்களை ஒருபோதும் சமையல் அறையில் வைக்கவே கூடாது. 6. மீன்கள் கொண்ட அக்வேரியம்.
மீன்கள் வாஸ்துல பணம் மற்றும் நேர்மறை ஆற்றலோட அடையாளம். அது மட்டுமல்லாம வீட்டின் கண் திருஷ்டியையும் போக்கும் வல்லமை கொண்டது. மீன்கள் கொண்ட ஒரு அக்வேரியம் வீடுகளில் வைக்கும் அக்வேரியத்தில் குறைந்தபட்சம் 9 மீன்களாவது இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது 8 தங்க மீன்கள் மற்றும் ஒரு கருப்பு மீன் கொண்ட அக்வேரியம் வீட்டில் இருந்தால் அது பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்வதோடு கண் திருஷ்டியையும் விலக்கும். அக்வேரியத்தை நீங்க வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. மீன்களை எப்பவும் ஆரோக்கியமா அடைச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த 6 விஷயங்களும் உங்க வீட்ல செல்வத்தை ஈர்க்க ஒரு தூண்டுதலா இருக்கும். நம்பிக்கை, நேர்மறை எண்ணங்கள், கடின உழைப்பு மற்றும் வாஸ்துவின்படி சின்ன சின்ன மாற்றங்கள், இது எல்லாமே உங்க வாழ்க்கையில குபேர யோகத்தை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.